மாப்பிள்ள இந்த வீட்டுல பம்ப்ஷன். இந்த வீட்டுல தானே ஜனெல்லாம் போறாங்க, இந்த வீட்டுல தான் பம்ப்ஷன். மாப்பிள்ள என்ன படி டவுன் இருக்குதா? படி டவுன் இல்ல, நீ பெருசாக்குற. என்ன மாப்பிள்ள அவ்வளவு ஜனங்கிறாங்க? சரி வா மாப்பிள்ள, அது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட எத்தனை பேர் சாப்பாடு செஞ்சுக்கிறான்னு கேட்கலாம். ஓ உன்னதானா? என்ன பொறுப்பு திரும்ப இருக்கிறான்? அண்ணா வணக்கண்ணா. இந்த குடும்பத்துக்கு இவத்த பெரிய மனுஷனா இருப்பாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வணக்கம் வைக்கலாமா? வச்சு தொலைலாம். நோ வணக்கம்ண்ணா. வணக்கம். ஐயோயோ இந்த கரமூச்சுனுக்கா வணக்கம் வச்சான். இந்த கையை அப்படியே கடிக்கலாமா மாப்பிள்ள? என்ன பேசுற நீ? நான் பேசுறது இருக்கட்டும், ஊருக்கு முன்னாலே சோத்துக்கு வந்துட்டுக்கிறியா? நீல பெரிய மனுஷனா நீ? கண்ணா இஞ்சி கண்ணா. மாப்பிள்ள அவர்கிட்ட வம்பு வச்சுக்காத மாப்பிள்ள, மோசமானவராகிறாரு. தெரிஞ்சுக்கிறேன், என்னை பத்தி நீ தான் தெரிஞ்சுக்கிற. நோ பிஞ்சுக்கண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். சோறு எத்தனை பேர் செஞ்சுக்கிறாங்க? சோறு பத்தாது வேலையில் தான் இப்படி திரும்பி நின்னுங்கிற. அப்படியா? சோறு பத்தலையா? என்ன சொல்றா? உண்மையதான் சொல்றேன். இது தட்டி கட்டுக்க யாரும் இல்லையா, நீங்க கூட சப்போர்ட் பண்றீங்களா? இது நம்மளோட உரிமை. வா இந்த வீட்டு சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்கலாம். இந்த பாரு, யாருக்கும் கொடுக்கறது இல்ல, உனக்கு மட்டும் தான் கொடுக்குறேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. பொண்ணா நல்லா பொண்ணா. பலால் உன்னதான் போடுவேன், கத்தாதையா. இருக்கிறான் பாரு, அவன் தான் எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிறான். ஏப்பா சோறு இல்லைன்றீங்க, இவ்வளவு சோறு இருக்குதா? ஏம்பா கேலாச்சு போங்க. இப்படிதான் சோறு கட்டா சொல்றாங்க. நீ கவலைப்படாத பிஞ்சு, நான் பாத்துக்கிறேன். சோறு எல்லாம் போங்களா, என்ன வந்து யூஸ் பண்ணுகிறீங்க? ஏங்க அவ்வளவு சோறு இது இல்லன்றீங்க? ஏம்பா அது வேற ஒருத்தருக்கு. ஏன் எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, வேற எங்கன்னா ஹோட்டல்ல போய் துணுக்கோ. ஹோட்டல்ல போய் துணுணுமா? நான் மாப்பிள்ள பேசுறாங்க. அதானே ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்க ஏன் ஹோட்டல்ல போய் துண்டுறோம், மொய் வச்சுக்கிறோம். மொழி வச்சுக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையா? புரியாது உனக்கு. நீ எங்க வீட்டுக்கு என்ன வானா? இந்த வீட்டுக்கா? இந்த வீட்டுக்கு இப்பதான் நான் வாடகைக்கு வந்துக்கிறேன். வாடகை வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு தரத்துல பேசுற? நான் இந்த ஊருக்காரன், தெரியுமா தெரியாது அவனுக்கு? ஏம்பா என்ன பிரச்சனை பண்ணிக்கிறேன் நீ? அதான் இல்லன்ட்டாங்களா, போங்களா. காலையில பசுவோட வீட்டு வாசல் இருந்தா எனக்கு வழி தெரியும். ஓ நாங்க மட்டும் தான் தந்து வச்சுக்கிறோமா, நான் வேற என்ன போய் துண வேண்டியதானையா? ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளிய இப்படி பேசுறது நியாயமா? என் வீட்டுக்கு நீ என்ன இருந்தாலியா? தேவலாம் பேசின்னு இருக்காத. 3 பேர் தான் சொத்து வை துண்டு போயினாக்கிறோம். ஏய் சோறு இல்லடா, போய் வேற ஹோட்டல்ல வாங்கிக்கடா. ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு காசு? ஒரு கேள்வி கேட்டாலும் நடுக்குன்னு கேட்டேன். சோத்துக்கு காசு. சோத்துக்குன்னா உங்க பாக்கெட்ல தான் எடுத்து கொடுக்கணும். உன் வீட்டு பம்ப்ஷன் வந்துட்டு நான் எடுத்தாருனா? ஓ யார் யாரு பங்கன் சொன்னது? இது ஹோட்டல்யா? ஹோட்டலா? நம்ம ஹோட்டல் இருந்தா வீட்லயே ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கிறேன். அன்லிமிட்டட் மீல்ஸ் 100 ரூபான்னு போட்டுக்கிறேன், அதான் காலி ஆயிடுச்சு. இது பம்ப்ஷன் மாதிரி இருந்துச்சா? ஒரு சாப்பாடு வாங்கினா வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு கொடுத்தேன், ஜனங்க அள்ளின்னு போயிடுச்சு. ஃப்ரீன்னு சொன்னா பனையில கூட குச்சிடும் போலுக்குதா நம்ம நாட்டு மக்கள். மாப்பிள்ள என்னடா இது இப்படி ஆகி போச்சு? கூட்டம் இருக்கிற இடத்துல சோறு இருக்குன்னு நினைச்சு நம்ம வந்தான். இப்ப தண்ணி பாட்டில வச்சு சோத்த விட்டுனுங்கிறான். போங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர், நாலுல இருந்து தண்ணி பாட்டில் எல்லாம் கிடையாது. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் சோறு போறேன். அதான் சோறு விக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, கெஞ்சி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏய் பிஞ்சுக்கண்ணா, நீ கொஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சே நம்ம அப்பல பண்றது. போங்கப்பா, போய் வேற வேலையை பாருங்க. டேய் போதுமாடா? போங்கண்ணா, சாம்பார் கொஞ்சம் கிண்ணத்துல ஊத்துச்சேன். டேய் சாம்பார்லாம் கேட்டிருக்காத, எடுத்துட்டு போடா. இப்படியேதான் பேசி நிக்கிற. சாம்பார் இல்லாம வீட்டுக்கு போனா அக்கா திட்டாதா? டேய் ஒரே வாட்டி உங்க அக்காவுக்கு நான் டாடா சொன்னேன், அதுக்குன்னு போற இடம் ஃபுல்லா டிபன் தூக்கின்னு வந்துடுறா டெய்லி. என்ன கதை இது? இல்லப்பா, அவங்க வீட்டு பக்கம் ஒரு நாள் போயிருந்தேன், அவங்க அக்கா ஒரு நாள் டாட்டா காமிச்சு, நானும் டாட்டா காமிச்சேன். அண்டில இருந்து விட மாட்டேன்றான் இவன். ஏன்பா ஒரு வயசு பொண்ணு டாட்டா காமிச்சா தப்பு இல்ல? வயசு பொண்ணுக்கு டாட்டா காமிச்சா தப்பு தான்டா. உங்க அக்கா வயசான கேள்வி இல்ல, அதுக்கு தாத்தா காமிச்சுக்கிட்டா தப்பு. ஐயோ அப்ப அவங்க அக்கா வச்சுனுங்கிறியா? என்ன மாப்பிள்ள சொல்றா? இந்த ஆளு அவங்க அக்கா வச்சுனுங்கிறானா? ஏய் என்னப்பா ஏழை விட்டுக்கிறீங்க? நாலு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா, டாட்டா மட்டும் தான் காமிச்சேன். நீ டாட்டா தான் காமிச்ச, நாங்க போயிட்டு தண்டோர அடிப்போம் நீ சோறு குடுக்கலனா. டேய் இதெல்லாம் தேவையாடா? எல்லாம் உன்னாலதான்டா. நீ ஒழுங்கா கோயம்புத்தூர் இருந்தா நான் போயிருப்பல. இதெல்லாம் சும்மா வாங்க கட்டிப்பா, நீங்க போங்கப்பா. அண்ணா பிஞ்சி கண்ணா, சோறு குடுக்கறே இல்லையா? துபல் ஒழுங்கா சோறு குத்துரு, இல்லன்னா அந்த ஆளு தருவா வீடு வீடா போய் சொல்லுவான். டேய் சோறு இல்லடா. அப்ப இது நான் இது அது ஆர்டரா? ஆர்டர்ட்ட ஒண்ணு இருக்கான். போ டேய் போ போ, சோறு துண்டியா டப்பா டேலங்கல்ல போட்டுலாம். டேய் உன்னாலதான்டா. நானும் ஊருக்குள்ள போய் சொல்ல போறேன். சொல்லுடா. சொல்லதான் போறேன். அந்த கேள்விக்கு டாடா காமிச்சது தப்பாடா?